பீகாரில் நீட் தேர்வு முறைகேட்டுக்கு எதிரான மாணவர் போராட்டத்தின் போது AK-47 துப்பாக்கியால் போராட்டக்காரர்களை நோக்கி சுட்டதாக கூறப்படும் காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்துள்ள நிலையில் காவலர் மீது எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன? நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களுக்கு ஆதரவாக கடந்த ஜூலை 25ஆம் தேதி பீகார் மாநிலம் முழுவதும் பீகார் பந்த் என்ற பெயரில் போராட்டம் நடைபெற்றது. மாணவர் அமைப்புகள், இளைஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இதில் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் பொழுது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. சில இடங்களில் கல்வீச்சு சம்பவங்களும் அரங்கேறின. போலீசார் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைக்க முயன்றனர். இந்நிலையில் சீவான் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது காவலர் அபிஷேக் பட்டேல் என்பவர் AK-47 ரக துப்பாக்கியுடன் போராட்டக்காரர்களை நோக்கி சுடும் காட்சி வீடியோவில் பதிவாகியுள்ளது. சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரும் அந்த வீடியோவில் காவலர் ஒரு முறை துப்பாக்கியால் சுடுவது மட்டுமே தெளிவாக தெரிகிறது. ஆனால் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் கூறிய தகவலின்படி குறைந்தது 4 முதல் 5 சுற்றுக்கள் வரை துப்பாக்கிச் சூடு நடைபெற்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 போராட்டக்காரர்கள் காயமடைந்ததாகவும் அவர்கள் பாட்னாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 15 வயதான முகமது ஆரிஃப் என்ற சிறுவனின் கழுத்தில் குண்டு பாய்ந்த நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் தோட்டா அகற்றப்பட்டு தற்பொழுது உடல்நிலை சீராக இருப்பதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் மனோஜ்குமார் ஜா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கின் மூலம் சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடையதாக கூறப்படும் காவலர் அபிஷேக் பட்டேலை காவல்துறை சஸ்பெண்ட் செய்துள்ளது. மேலும் துறை ரீதியான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை நடைமுறைகள் மீறப்பட்டதா என்பது குறித்து முழுமையாக ஆய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.